ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன லவ் மெசேஜ் சொல்கிறாங்க, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஹெர்மிட் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாகவே ஹெர்மிட் கார்டுங்கிறது வந்து ஒரு தனிமை, ஒரு சுய பரிசோதனை, அப்புறம் நம்ம ஆன்மீக வளர்ச்சி, இதை பற்றின எனர்ஜியை சொல்கிறது தான். ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு டெம்ப்ரவரி பிரேக் தேவைப்படுது அப்படிங்கிறத காட்டுது. ஓகேவா? இப்போது இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த கார்டு வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கு இடையே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது தெரியுது. ஓகேங்களா? நீங்கள் 2 பேருமே வந்து தனித்தனியாக நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க, ரியலைஸ் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒன்றா சேருவீங்க. அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கான நேரத்தை தான் இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக், இந்த டெம்ப்ரவரி பிரேக்கப் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக்கப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட, இந்த பழைய காதலை மறக்க முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா, உங்களை வந்து ஒரு ஹீலிங் ஜேர்னியில் இப்போது இந்த பீரியட் கொண்டு போகுதுன்னு அர்த்தம். தனிமை தான் உங்களுக்கு வந்து நல்ல பதிலை வந்து இப்போ கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஒரு புதிய பாதைக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம், இந்த ஒரு பிரேக் பீரியடுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. ஸோ இந்த பிரேக் டைம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களை உண்மையிலேயே யார் விரும்புகிறாங்க, நீங்கள் யாரை உண்மையிலேயே விரும்புகிறீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுற ஒரு டைமிங் தான். ஓகே, தேங்க்யூ.